நினைவில் காடுள்ள விலங்கு யானை. தனது இயல்பை தொலைத்து கும்கியாக மாற்றப்பட்ட ஒரு யானை மீண்டும் தனது சொந்த மண்ணுக்கு திரும்பியிருக்கிறது. அதிலும் கும்கியாக. எதற்காக பார்க்கலாம். சின்னத்தம்பி யானையை கோவை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். கோவை சுற்றுவட்டார பகுதியில் மருதமலை துவங்கி மேட்டுப்பாளையம் வரை சின்னத்தம்பியின் கால்தடம் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம். விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது, குடியிருப்பு பகுதிகளில் உணவுப் பொருட்களை உண்பது என சேட்டை தொடர்ந்ததால் 2019ஆம் ஆண்டு சின்னத்தம்பியை வனத்துறையினர் பிடித்தனர். அதன் பிறகு டாப் ஸ்லிப் கொண்டு செல்லப்பட்டு கும்கியாக மாற்றப்பட்டது சின்னத்தம்பி. சின்னத்தம்பியை கோவையிலிருந்து கொண்டு செல்லும் போது ஒரு தாய் மற்றும் ஒரு குட்டி யானை சின்னத்தம்பியை விட்டு பிரிந்து செல்லாமல் பாச போராட்டம் நடத்தின. நல்லா ஊருக்குள்ள வந்து ரகலை பண்ணிட்டு போகுங்க, போகும் அவ்வளோதாங்க. இப்போ சின்னத்தம்பி இன்னும் பார்க்கலைங்க, கொண்டு வந்து கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நாங்கள் பார்க்கலைங்க. ஆமாங்க, பார்க்கணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாங்க, ஏதோ ஒரு நேரத்துக்கு போனோம், அப்படியே பார்த்துட்டு வரல. இந்த நிகழ்வுகள் நடந்து சுமார் 6 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது சின்னத்தம்பி தான் பிறந்து வளர்ந்து சுற்றி திரிந்த அதே இடத்திற்கு கும்கியாக வந்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் தனது மண்ணை மறக்காமல் தான் உலவிய இடங்களை மெல்ல அசை போட்டு கொண்டு கும்கியாக கெத்து காட்டிக் கொண்டிருக்கிறது சின்னத்தம்பி. வேட்டையன் என்ற யானை மனிதர்களை தாக்குவதால் அதனை பிடிப்பதற்காக சின்னத்தம்பி வரவழைக்கப்பட்ட நிலையில் நீண்ட காலத்திற்கு பிறகு சின்னத்தம்பியை பார்ப்பதற்காக கிராம மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். 8 வயது இப்போ கும்கியா வந்திருக்குங்க. இப்போ வந்து அதுக்கு தான் பாதுகாப்பு மெயினாக இருக்குங்க. ஏன்னா காட்டான வந்து உள்ள அடிக்கூடாது அதிகம். அதுக்கு மெயினாக நம்ம இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அவுத்து விட்டாச்சுன்னா பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இதுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது தானங்க சின்ன தம்பி. அதனால தான் இப்போ பாதுகாப்பு உள்ளா இருக்காங்க பாரிஸ்காரர். இது சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குங்க. எங்கே போனால் தவிடு மூட்டை தாங்க மெயின். வீடை போகும் தவிடு மூட்டையா இழுத்தறியும். ஆனால் அமைதியான ஆனை, யாரும் ஆளுகள் எல்லாம் அடிச்சதில்ல. இதை பொறுத்தளவுக்கு எங்கே அல்ல ஏகாலத்துக்கு பட்டார மாட்டேங்குங்க. தோளம்பாளையா இருந்து நல்லா பூராமே தோளம்பாளையம் மேட்டுப்பாளையம் இருந்து பூரா இப்படி அடிச்சுட்டு மருதமலை போங்க, இப்படி ஆனை கட்டி போகும். மறுக்க இங்கே வந்துடும், எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துடும். மறுக்க அங்கே வந்து முன்னாடி சின்ன தம்பி பிடிச்சதுங்க. இந்த யானைகள் சந்திப்பில் ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கிறது. சின்னத்தம்பியை கோவையில் இருந்து 2019ஆம் ஆண்டு பிடித்து சென்ற போது ஒரு குட்டி உட்பட 2 யானைகள் பாச போராட்டம் நடத்தின. அந்த குட்டிதான் வளர்ந்து இப்போது வேட்டையனாக மாறியிருக்கிறது. அந்த வேட்டையனை பிடிக்கவே இப்போது சின்னத்தம்பி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகளில் வளர்ந்து நிற்கும் வேட்டையனை பார்த்து சின்னத்தம்பி என்ன செய்ய போகிறது? வேட்டையனை தனது வழிக்கு கொண்டு வருமா, அல்லது வேட்டையன் தனது வழிக்கு சின்னத்தம்பியை கொண்டு சென்று விடுமா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று 2 யானைகளும் தங்கள் மொழியில் பேசிக்கொள்ளப் போகின்றனவா? பார்க்கலாம். ஆறத் தழுவி அந்த தாய் வீட்டை, அது வாழ்ந்த காடுகளை பார்த்து நிற்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.